ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய் ஆணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாய் சொல்வது எதுவும் தீயோனிலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த வாசகம் நீங்கள் போய் வீட்டில் நேரம் இருந்தால், நேரம் இருக்கும், படிக்க மாட்டோம். ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 37 வரைக்கும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று. படிங்க முடிந்த அளவுக்கு. ஏனென்றால் நான் படித்தது குறுகிய வாசகம் சற்று முன்பு படித்தேன். இந்த குறுகிய வாசத்திலேயே எவ்வளோ அடங்கியிருக்குது. அந்த முழு வாசகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்னென்ன அடங்கியிருக்குது. என்ன சொல்றாரு ஆண்டவர் நம்மகிட்ட? அந்த பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க, கொலை செய்தாலே அது பாவம், கொலை செய்தால் பாவம். ஆனால் இப்பொழுது நீ கோபம் பட்டாலே பெரும் பாவம். அப்பொழுது விபச்சாரம் செய்தால் பெரும் பாவம், இப்பொழுது ஒரு பெண்ணையோ ஆணையோ அப்படி பார்த்தாலே பெரும் பாவம். அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. நீ உயர்நிலையை அடைய வேண்டும். உண்மையான பரிசுத்தம் என்பது கடவுளை மீண்டும் 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 தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கை. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க ஒவ்வொரு நாளும்? அதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை. எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? God is calling every Christian to a high standard of life, high standard of ethics and morality. அது என்ன அர்த்தம்? உயர்ந்த ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் என்றால். உயர்ந்த முறையில். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் நிறையா ஃபேஸ்புக் என்கிட்ட ஃபேஸ்புக்கை எடுத்துட்டேன் பல வருஷத்துக்கு முன்பு. ஃபாதர் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இல்லையா? போயா, என்னோட ஃபேஸை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, ஃபேஸ்புக்கை பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டேன். ஃபேஸ்புக்கில் நிறைய போஸ்ட்லாம் கொடுப்பாங்க.
பெண்கள் எல்லாம் ஆண்களும் இப்போ போஸ்ட் கொடுக்கறது, எங்கே போனாலும் படத்தை எடுத்து போட்டுறது. அதுவும் பெண்கள் ரொம்ப செக்ஸியாக போட்டுக்கிட்டு இப்போ காட்டுறது, அதை பார்த்துட்டு ஒருத்தன் அடிப்பான் ஃபோனு. உடனே பார்த்து பழகலாமா, அதில் மாட்டிக்கிறது. யாரு போய் வலையில சிக்கிறது? நீயே செய்த பழக்க வழக்கத்தினால நீ போய் மாட்டிக்கிற. அந்த காலத்துலலாம் அப்பா அம்மாலாம் ஃபேஸ்புக்கை வச்சுருந்தாங்க. பொண்ணு பார்க்குறதுக்கு ஆண் பார்க்குறதுக்கு ஒழுக்கமாக இருந்துச்சு. அந்த ஒழுக்கெல்லாம் போச்சு. இப்போ ஃபேஸ்புக்லேயே பப்ளிசிட்டி பண்ணுறோம். இது அவசியமா? உதாரணம், இது உயர் தரத்தை கொண்டாடாது நம்மளுக்கு. இட் will not bring us to high level of Christianity, of following Jesus. பல வீட்டுக்கு போயிருக்கிறேன். வீடு மந்திரிக்கிறதோ இல்லை ஒரு அழைப்பு வந்திருக்குது. போயிருக்கும் பொழுது சில வீட்டிலங்க ஹால்லையே இருக்கும், சில வீட்டில் வந்து குசினி பக்கத்தில் இருக்கும் ஒரு பாருங்க, அழகான பார்லாம் இருக்குங்க. பாரில் அப்படியே அடுக்கி இருக்கும். ஒரு வீட்டில் கேட்டேன், என்ன ஐயா இதுன்னு? இல்லை ஃபாதர், இது ஒரு அழகு, இந்த போத்தலை வச்சு அழகுபடுத்துருமா? இதான் ஃபேஷனா? இதான் உயர் தரந்தமான வாழ்க்கையா ஒரு கிறிஸ்துவனுக்கு? இன்னும் மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் சொல்லிட்டு வரலாம். உயர் தரமான வாழ்க்கை வந்து ஒழுக்கமும் நன்னெறியும் கடைப்பிடிக்கிறவன் தான். கடைசி வாக்கியம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். நீங்கள் பேசும் போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது, சாத்தானிடமிருந்து வருகிறது. பேசுகிறோமல்ல, எப்படி பேசுகிறோம்? எதை பற்றி பேசுகிறோம்? யாரை பற்றி பேசுகிறோம்? என்னத்தை அதிகமாக பேசுகிறோம்? அதில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படித்தான் நீங்களும் ஆயிருவீங்க. அதிகமாக பணத்தை பேசி 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 பணக்காரன் ஆயிருவீங்க. அதிகமாக குறைய பேசி குறைக்காரன் ஆயிருவீங்க. அதிகமாக நோயை பேசுங்க, நோயாளியாக ஆகிருவீங்க. எனக்கு முடியலையே, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு அது செய்த இது செய்துன்னு நீங்கள் அப்படியே இருப்பீங்க. கடவுளை பற்றி அதிகமாக பேசும் பொழுது நீ தெய்வீக நிலையில் போயிடுவீங்க. கடவுளை பற்றி அதிகமாக பேச கற்றுக்குங்க. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஆனால் நம்மளுடைய பழக்கம் அப்படி இல்லையே. என்ன செய்கிறது? யாரும் எதுவும் வதந்தியவோ அல்லது கிசு பேசும் பொழுது அப்போ தான் ஊறி இருப்போம். அப்படியா இல்லையா, நான் வேற மாதிரி கேட்டேனே, இல்லை நீ கேளு, அப்படியே அழகா போய் அப்படியே சிக்கிக்குவோம். சிச்சு நம்மளும் அப்படியே ஆயிடுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தரமான நிலையான நிலையில் இருக்க வேண்டும் என்றால், இறைவனோடு இருக்க வேண்டும் என்றால், இறை பக்தியோடு இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை போல அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தை போல நான் வாழ வேண்டும் என்றால், அவரில் நீங்கள் ஊறி வாழ வேண்டும். மீண்டும் மீண்டும் அவரையே நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார். முதல் ஜெபமாலை செய்யறதுக்கு முன்பு ஆவியானவர் அழையுங்கள், ஆவியானவர்களிடம் ஜெபியுங்கள், ஆவியில ஜெபியுங்கள். அதுதான் ரொம்ப அவசியம். Before you even pray the rosary, before you even pray anything else, pray in the Spirit, call upon the power of the Spirit. The Holy Spirit will come and descend upon you and transform you. உங்கள் உருமாற்றுவார் உங்களை. ஆவியானவர்களை நீங்க அதிகமாக ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்களை மாற்றுவார். அன்னை மரியாள் ஆவியானவரில் வாழ்ந்தாள். அப்போ உங்களுடைய ஜெபமாலையிலும் சக்தி இருக்கும். ஜெபமாலை செய்யும் பொழுது அதில் சக்தி இருக்கும். எப்பொழுது நீங்க ஆவியில ஊறி வாழ்றீர்களோ அந்த சக்தி அவர் கொடுப்பார். அந்த ஸ்லைட்டை போடுங்க ஐயா, கொஞ்சம் படிப்போம். கொலோசியர் 3 அதிகாரம் 2 இவ்வுலகுக்கு
சத்தமாக படிங்க. இவ்வுலகத்தை சார்ந்தவற்றை பற்றி அல்ல, மேல் உலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஆனால் என்ன செய்கிறோம்? நம்ம இந்த உலகத்தில் உள்ளதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள திருப்தி போதும். போன வாரம் நான் ஒரு வீட்டுக்கு ஒரு தீத்தி தெரியுமில்ல, இந்த ஜலுபு தாண்டி போனோம். என்னைய ஒரு ஃபேக்டரியை மந்திரிக்க கூப்பிட்டார் ஒருத்தர். போனோன்னே ஃபாதர் அருளப்பா கூப்பிட்டு போனேன். ஃபாதர் நீங்கள் வாங்க வாங்க, நீங்களும் வாங்கன்னு மந்திரிக்க கூப்பிட்டேன். நிறையா தீர்த்தம் எடுத்துகிட்டு போனோம். அவர் சொன்ன 2-3 இடம் மந்திரிக்கணும் ஃபாதர்னு. அந்த இடத்த மந்திரிக்க போகும்போது அப்பா அம்மா அவ்வளோ பெரிய இடங்க, பெரிய ஃபேக்ட்ரி. அவர் என்ன இம்போர்ட் பண்ணுறாருன்னா, முன்ன சைனாவில் வந்து இந்த ஃபேக்ட்ரி இருந்துச்சு. இப்போ சைனாவில் இருந்து இங்கே கொண்டாந்துட்டார் இந்த ஃபேக்ட்ரியை. ஃபேக்ட்ரியை மந்திரிச்சிட்டு அந்த கீழே வந்து அந்த ஃபேக்ட்ரி அந்த 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 கட்டையெல்லாம் எடுத்து செய்கிறாங்க. மேலே போனோன்னா ஷோரூம். அந்த ஷோரூமில் போட்டால் ஒரு 30-40 பெரிய பெரிய கட்டைங்க, அப்படியே மரக்கட்டைங்கள்லாம் அப்படியே அதை காஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு மரக்கட்டையை பார்த்தேன், குறைஞ்சபட்சம் ஒரு மரக்கட்டை பெருசு, எல்லாம் எல்லாம் பெருசாக ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்க, நிற்க வச்சுருக்கிறாங்க. 30,000. அங்கே ஒன்று அல்ல, ஒரு 30-40 மரக்கட்டைகள் இருக்குது. One piece of wood is about 30,000. Then we got 25,000, 15,000, 10,000, இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க வரைக்கிறது இந்தோனேஷியாவிலேருந்தையும் இன்னும் 2-3 நாட்டிலேருந்து கொண்டு வராங்க. அதை மந்திரிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டாரு. இன்னும் 1 மைல் 1 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே வந்து இன்னொரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்குது. அதில் 4 ஷேலைனா 4 வீடுகள், வந்து இப்போ ஹோம் ஸ்டேன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. அதை மந்திரிக்க போனேன். உள்ளுக்கு பயங்கரமாக இருக்குது. அது உள்ளுக்கு எல்லாம் வுட் காஃபிங் எல்லாம். நான் கேட்டேன், இது வந்து ரெண்டிங்கா? ஆமாம் ஃபாதர், ரெண்டிங் பண்ண போகிறோம். எவ்வளோ? ஒன்றில் ரெண்டிங் ஒரு நாளைக்கு 2,000 வெள்ளி ரெண்டல் ஹோம் ஸ்டே. அப்புறம் என்னை கூட்டி காமிச்சாங்க. ஃபாதர், இதை வந்து நாங்கள் வாங்கிட்டோம் ஃபாதர், இந்த தோட்டத்தையும் வாங்கிட்டோம், இதையும் டெவலப் பண்ண போகிறோம். நான் எவ்வளோ வாங்கினீங்கன்னு கேட்டேன். 1 மில்லியன். அதை வாங்கினது 1 மில்லியன். அப்புறம் இன்னொரு இடத்த காட்டினாங்க, அதையும் வாங்கிட்டோம் ஃபாதர். ஓ அப்படியா, அதை நாங்கள் நல்லா செஞ்சுட்டோன்னு உங்களுக்கு கூப்பிட்ற மந்திரிக்கிறதுன்னு. அதை முடிச்சுட்டு 3வது இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. இன்னொரு இடம், அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். அங்கே போனோடனே இன்னொரு ஷோரூம். உள்ளுக்கு போனோடனே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது அந்த ஷோரூமே அப்படி இருக்குது. அதை மந்திரிச்சிட்டு வெளியே வந்தோடனே, ஃபாதர் எங்கள் 2 பேரையும் மந்திரிங்க ஃபாதர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சீனர்கள் தான், சீனர்கள். நம்ம மக்கள்கிட்ட அந்த மாதிரி அளவு இருக்குமா? மந்திரிச்சிட்டு நம்ம மனைவி சொன்னாங்க, ஃபாதர் நம்ம மக்கள்கிட்டையும் இருக்கும், சில பேர்கிட்ட கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க மனைவி, ஃபாதர் அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஃபாதர், ஹார்ட் அட்டாக் போயிருக்கு, இப்போ தான் வந்திருக்கிறார் நல்லா. சரி 2 பேர் மேலேயும் ஜெபிச்சுட்டு வந்தோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உடம்பை பார்த்துக்குங்க. ஆன்மீகத்தை பற்றி பேசலை நான், ஏன்னா அவர் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கிறார், அவர் ஜெபம் செய்ய தெரியல, மனைவி செய்கிறாங்க. நல்லா உடம்பை பார்த்துக்குங்க, இவ்வளோ காசு பணம் இருந்து இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிட போகுது அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ காசு, எவ்வளோ பணம் உங்களுக்கு வேணும், எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ பாடுபடுறீங்க, இதெல்லாம் பாடுபட்டு அவர் உடம்புல ஒரு பெரிய குறை இருக்குது. எப்போ வேணாலும் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து போயிடலாம். அன்பார்ந்தவர்களே, பைபிளே சொல்லியிருக்குது, உங்களுடைய சேமிப்பு வந்து பொருளால் சேமிக்காதீங்க, நன்னறிலையும் ஒழுக்கத்திலையும் சேமிங்க, அது ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். மகனுங்கெல்லாம் இப்போ போய் சொல்லுவான் அம்மா அம்மாட்ட, அம்மா அப்பா படிக்க வேண்டியதில்லை, ஃபாதர் சொன்னார் படிக்க வேணாம், சேமிக்க வேணாம், அதெல்லாம் நன்னறிகளையும் ஒழுக்கத்தையும் சேமிக்கணும், அது முட்டாள், அது ஞானம் இல்லாதவன். இதெல்லாம் ஒரு அளவு இருந்தால் போதும். இன்னொரு ஸ்லைட்டை போடுங்கய்யா, இறுதியாகப்பட்டு கேட்டுப்போம். 1 more slide ப்ளீஸ்.
ரோமையர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சத்தமாக படிப்போம். ஆவிக்குரிய மனநிலை கொண்டு இருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஊனியல் மனநிலை கொண்டு இருப்போருக்கு வருவது சாவே. உங்களுக்கு என்ன வேணும் முடிவு பண்ணிருங்க. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை வார்த்தையில் மட்டும் சொல்லாதீங்க. இந்த வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகளை கடைபிடிங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியுடன் இருக்கும். பணம் இருந்து நான் ரொம்ப பணக்காரன், ஆனால் இங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. நோ பாயிண்ட். பணத்தை சேர்க்காதீங்க. நன்னறியும் ஆண்டவரோட நல்குலங்களையும் சேர்த்து வைங்க. நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆமேன்.